ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம விலாக் போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம தேஜோட ஆனுவல் டே 37th ஆனுவல் டே வைரம்ஸ் ஸ்கூலுக்கு தான் நம்ம ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ அவள் ஆனுவல் டேயில் இருக்கான். ஸோ டான்ஸில் அதை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் நேற்றே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்கூலில் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஷூஸு, ட்ரெஸ்ஸு, அதுக்குள்ள அக்சசரிஸு, ஸோ எல்லாமே நியூ ட்ரெஸ்ஸை போகிறப்போ தேஜ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ ஆல்மோஸ்ட் 4 o'clock அங்கே கிளம்பணும். ஸோ பை 2:30 போல் ஹெட்பத்லாம் பண்ணிவிட்டு, ஸோ தம்பி தூங்கிட்டுருக்கான் மெயினாக 2 hours. ஸோ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்திரிக்கலை, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜு ரெடியாக போகிறா. ஸோ அப்படின்ட்டு இதுதான் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே. ஸோ ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருந்தாங்க, ஹாஃப் சாரி மாடல். ஸோ இந்த மாதிரி மாடலை டைப் தேஜு போட்டதே இல்லை. ஒருவேளை ஃப்ராகாக இருக்கும்னு நினச்சேன், பிகாஸ் போட்டதே போட்டு அவ்வளோ போர் அடிச்சிடும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ காஸ்டியூம்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் தேஜூஸ் போட்டாங்க. ஸோ இதான் காஸ்டியூம்ஸ் அந்த நெக் செட்டு, ஸோ பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. பார்த்தா தம்பியும் எந்திரிச்சிட்டான். அச்சோ ரொம்ப தொந்தரவு பண்ணுவான் நீ ஃபேஸ் மேக்கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை வச்சுக்கிட்டே ஸோ நமக்குள்ளே வச்சில் எனக்கெல்லாம் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குமோ அதெல்லாம் நான் வியூ பண்ணுறதுக்காக பார்க்குறேன். ஃபேஸஸ் கன்னடாவோட மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர் எல்லாமே 3-in-1 ஃபவுண்டேஷன். ஸோ இன்னொரு பேபி க்ரீம் டெய்லியும் ஒர்க் பேஸ் போடுறதுனால நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டன்ட் லுக்காக லிட்டில் பிட்டாக. இது ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன். மூஸ் லாக்மி பிராண்ட். ஸோ இதோட நல்லா உண்மையாகவே அவுட் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ப்ரைமரும் இருக்கும். ஸோ ப்ரைமர் செட்டப் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு, ஸோ இதெல்லாம் இப்போ லிப்ஸ்டிக்ஸு எல்லாமே காஜல், மஸ்காரா எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேஸ் ரொம்ப போடாமல், அவள் ஆல்ரெடி சொல்லிட்டாமா திட்டா போடாமல் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கம்மியாக அழகாக பேக்கேஜாக போட்டுவிடுமா அப்படின்னா. ஸோ நானும் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மேக்கப்பில் சும்மா அப்படி போட்டு விட்ருக்கேன். ஸோ இது தேஜோட கிட்டு பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வச்சு அவளுக்கு ஐ ஷேடோஸ் எல்லாமே, லிப்ஸ்டிக்கில் போட மாட்டேன், ஐஷேடோ மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஸோ கிளிம்ஸ் அந்த மட்டும் எடுத்துக்குவேன். ஸோ லிப்ஸ்டிக் போட்டாச்சு. நல்லா டார்க்காக போட சொன்னாங்க மேம், நீ டார்க்காக போடுன்னு சொல்லி பார்த்து ஒரு போதும் டி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் அவுட்லுக்கு. ஸோ காஜல், ஸோ முக்கியமாக அந்த ஐப்ரோ போட்டதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கும் ரொம்ப நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அப்படின்ட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ தம்பியும் சேட்டை பண்ணிக்கிட்டே நாங்களும் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ பை த டைம் நானும் கிளம்பணும் அவனும் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு பார்த்தா 4:30 தான் போகணும். ஸோ 4 நாவே 5 தானே சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ ஒரு 4:30 மேலே போயாச்சு. ஸோ சூப்பராக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க பேரண்ட்ஸை. ஸோ நம்மளை விட்டுட்டு வந்துடலாம். உள்ளே பார்த்தா உள்ளே எல்லாம் அழகாக ரங்கோலி, ஸோ நோட்டீஸ் போர்ட்ஸ் எல்லாமே பக்காவும் அழகாக இருந்தது. மேபி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் த டீச்சர்ஸ். ஸோ ஆனுவல் டேனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு மேபி நினச்சிட்டேன். ஓகே, அவங்க கிளாஸ் ரூம் சர்ச் பண்ணி அம்மா அந்த மாதிரி யூகேஜியில் தான் விட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்து விட்டாச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க ஒன் பை ஒன்னாக. ஸோ உண்மையாகவே அந்த ஃப்ளோரல் மட்டும் எனக்கு கரெக்டாக போட தெரியல. அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்நாக்ஸை மறந்துட்டு வந்துட்டோம் அவளோடதை. அச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லைட்டாக வந்துருச்சு. ஸோ கவலைப்படாத, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று ஒன்றா தேடி ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு உட்கார வச்சு வந்தாச்சு. ஸோ நம்ம தம்பியும் என்னடா பண்ண போகிறோம் சிங்கிளாக அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அது இதுன்னு வேணும்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, மசாலா, பேல்புரி மசாலா, ஐஸ்கிரீம், கேக்குன்னு சும்மாவே விடலை. அதனால் 4:30 till 9 o'clock முடி எப்படா சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து ரெஸ்ட் ரூம் அம்மா அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு பங்கமாகிட்டான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்த, பட் நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அப்படின்ட்டு ஒருத்தங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க. ஸோ அதாவது பை த டைம் ஒரு 9 o'clock மேலே தான் செட்டில் ஆச்சு அவங்க கூட. ஸோ டான்ஸ் எல்லாமே हमारी
ஸோ பை த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆஹா அந்த கிறிஸ்டோஃபர் மாதிரி தம்பி அந்த சவுண்டுக்கு பேஸ் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக் எஃபெக்ட் கொடுத்து நினச்சி பார்க்கல. என்னோட பயப்படுறலன்னு பார்த்தா இந்த மாதிரி இருந்தால். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் எங்களோட அவுட்லுக். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.